ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கலாட்டம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது கேம் பார்க்க போகிறோம். கேம் பேர் வந்து கூ. இது ஒரு மல்டிப்ளேயர் கேம். இது வந்து ஒரு 13+ ஏஜ் உள்ளவங்களாம் ஆடலாம். ஏன்னா இதில் நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கும், அதனால தான் 13+ போட்டிருக்காங்க. இட்ஸ் 2 to 6 players. இதுக்கு எக்ஸ்பென்ஷன் பேக் கூட இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேஸ் கேம் ஒண்டி தான் பார்க்க போகிறோம். இது it will take around 15 minutes to game. Okay, let's jump into the game straight away. So what I'll do is I'll try to explain all the different characters in the game. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஒன்று ஒன்று என்ன பண்ணும், அதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இனிஷியல் செட்டப் எப்படி இந்த கார்ட் கேம் விளையாடணும், இனிஷியல் செட்டப் எவ்வளோ கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எவ்வளோ காயின்ஸ் கொடுக்கணுங்கிறதையும் சொல்கிறேன். இன்னொரு ஒரு ட்ரையல் ரவுண்ட் கூட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம். ஸோ இது பேசிக்லி இட்ஸ் சிம்பிள் கார்ட் கேம். மொத்தம் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஒரு சீட் ஷீட் கூட கொடுத்துருக்காங்க, என்ன கேரக்டர் என்ன பண்ணுங்கிறதுக்கு. நான் இதுக்கப்புறம் வரேன், அதுக்கு முன்னாடி செட்டப் ஒண்டி சொல்லிடுறேன். எப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த கேமில் ஒரு பிளேயருக்கும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிளேயர் ஆடுறோன்னா ஒரு பிளேயருக்கும் 2 காயின் கொடுத்துருவாங்க ஸ்டார்ட் ஆஃப் த கேம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து 5 கேரக்டருக்கு 3 கார்டு மொத்தம். ஸோ மொத்தம் 15 கார்ட்ஸ் தான் கேமு. ஸோ அதை ஷஃபில் பண்ணிவிட்டு ரேண்டமாக 2 கார்டு ஒரு பிளேயருக்கு கொடுத்துருவோம் 2. அதுக்கப்புறம் என்னென்னா கார்டு வந்துட்டு உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும் என்ன கேரக்டர் உங்களுக்கு வந்திருக்குன்னு. ஸோ நீ மற்றவங்களுக்கு ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ என் கேம் என்னென்னா, இந்த கேம் எப்படி வின் பண்ணணும்னா உங்கள் கையில் கடைசியாக கார்டு இருக்கணும். உங்கள்கிட்ட கார்டு இல்லைன்னா யூ லாஸ்ட் த கேம் பேசிக்லி. ஸோ யூ ட்ரை டு ஹோல்ட் டு யுவர் கார்டு. ஸோ ஐ வில் பி இன்டர்சேஞ்சிங்லி யூஸிங் த டேர்ம் கார்டு ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த கேம் ரூல் புக்கில் என்னென்னா கார்டு ஆர் இன்ஃப்ளூயன்ஸ், கார்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் ஐ வில் பி இன்டர்சேஞ்சிங்லி யூஸிங் த டேர்ம் கார்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் த கேமில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாவது உங்கள் கையில் இருக்கணும், 1 or 2. ஸோ யார்கிட்ட கடைசியாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஸோ நீங்கள் உங்களால் உங்கள் டேர்னில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ மற்ற பிளேயரை கார்டு எப்படி லூஸ் பண்ண வைக்கிறதுங்கிற இதுவும் சொல்கிறேன். ஸோ ஒரு கார்டுக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அதை நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஒரு 3 ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன கேரக்டராக இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லா கேரக்டருமே இந்த 3 ஆக்ஷன் பண்ணலாம் டிஃபால்ட்டாக. அது போக ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் இருக்குது, கவுண்டர் ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஆக்ஷன்னா அந்த டேர்னில் அந்த கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுக்கலாம். கவுண்டர் ஆக்ஷன் என்னென்னா மற்றவங்க டேர்னில் உங்கள்கிட்ட அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கவுண்டர் ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, அதுதான் ஆக்ஷன் அண்ட் கவுண்டர் ஆக்ஷன். ஸோ நான் இதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 ஆக்ஷன் எல்லா கேரக்டராலையும் பண்ண முடியல, அந்த ஆக்ஷன் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம்னா இங்கே தான் பேங்க். இது பேங்க் வந்து எல்லா காயின்ஸும் தனியாக வச்சுருப்போம். இங்கேருந்து யூ கேன் டேக் 1 காயின் ஃப்ரம் த பேங்க். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை வந்து யாரும் பிளாக் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆக்ஷனில் என்னென்னா you can just take 1 coin from the bank. Okay, second, so இது முடிச்சாங்கன்னா உங்கள் டர்ன் ஓவர். ஸோ உங்கள் டர்னில் வந்து you can do 1 action. So one of the action listed here. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்கம் எடுக்கிறீங்கன்னா ஒரு காயின் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது பிளாக்கு இல்லை சேலஞ்ச் எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் வந்து ஃபாரின் எய்ட்னா நீங்கள் 1 எடுக்கிறதுக்கு பதில் 2 காயின் பேங்க்லேருந்து எடுத்து உங்களோட இதில் வச்சுக்கலாம், உங்களோட சேஃபில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஃபாரின் எய்டை வந்து வேறு யாராவது டியூக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபாரின் எய்டை அவங்களால பிளாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கிட்ட வந்து இந்த கார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா காட்டுறேன் ரேண்டமாக. எங்கிட்ட இந்த கார்டும் எங்கிட்ட இருக்குது. ஓகே, இன்னொரு பிளேயர்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டும் இருக்குது. ஓகே, ஸோ என் டர்னில் நான் என்ன சொல்கிறேன், இந்த கார்டும் இருக்குது, தெரியுதா? இங்கே இருக்கிறேன், இந்த 2 கார்டு வச்சுருக்காங்க அவங்க இன்னொரு பிளேயர். ஓகே, இது என் கார்டு, இது இன்னொரு பிளேயர் கார்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என் டர்னில் வந்து ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஆக்ஷன் ஃபாரின் எய்ட்.
ரைட், அண்ட் தென் ஐம் கோயிங் டு கலெக்ட் 2 காயின்ஸ் ஃப்ரம் த பேங்க்னு சொல்கிறேன். இப்போ என்னென்னா இன்னொரு பிளேயர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தே கேன் சேலஞ்ச் இட் சேயிங் தட் ஐ ஹாவ் அ டூக் அண்ட் ஐ கேன் பிளாக் தி ஃபாரின் எய்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தில் தேர் ஆர் 3 பாசிபிள் அவுட்கம்ஸ். நம்பர் 1 என்னென்னா we can challenge saying that you don't have duke, நீ வந்து you are lying னு சொல்லலாம். இது அவனோட இஷ்டம். the other player can either with or without duke he can challenge. okay, that's the concept of the game. உங்கள் டேர்னில் வந்துட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஆக்ஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் have the power to do a counter action. so the other player chooses to do a counter action now saying he has duke and he wants to block this foreign aid. okay, so நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே வி கேன் கெஸ், ஓகே அவங்ககிட்ட டியூக் இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை மற்றவங்க யாராவது டியூக் சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். லைட் டிடெக்ஷன். அவன் போய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா நீ கண்டுபிடிக்கணும். ஓகே அவன் உண்மை சொல்கிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சேலஞ்ச் பண்ணல, சரி உங்கள்கிட்ட டியூக் இருக்குது, எனக்கு இந்த ஃபாரின் எய்ட் வேணான்னு நீங்கள் 2 திருப்பி கொடுத்துடலாம். ஓகே உங்கள் டர்ன் ஓவர். ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இந்த டர்ன். ஏன்னா நீங்கள் ஃபாரின் எய்ட் ட்ரை பண்ணீங்க, இன்னொருத்தன் டியூக்குன்னு சொல்லியிருக்கான், நீங்கள் டவுட் பண்ணுறீங்க அவன்கிட்ட டியூக் இருக்குன்னு, நீங்கள் சேலஞ்ச் பண்ணல அவனை, அதனால் நீங்கள் அந்த என்கிட்ட வேணான்னு உங்கள் டேர்னை ஃபோர்ஃபிட் பண்ணிடுறீங்க. அந்த 2 காயினை திருப்பி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிளேயருக்கு போயிடும் டேர்ன். இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னென்னா, இந்த 2 காயினை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறீங்க, யூ கேன் சேலஞ்ச் த அதர் பிளேயர் சேயிங் நீ வந்து டியூக் உங்ககிட்ட இல்லை, நீ போய் சொல்கிறேன்னு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, he has to reveal his card, the duke card, because he challenged you saying that he is blocking you as a duke. அவங்ககிட்ட டியூக் இருக்குது அவன் காமிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்லி யூ கெஸ்ட் இட் ராங். ஸோ யூ வில் லூஸ் தீஸ் 2 காயின்ஸ், யூ வில் நாட் கெட் இட் பிகாஸ் யூ லாஸ்ட் த ரவுண்ட். அண்ட் ஆல்சோ யூ வில் லூஸ் 1 இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவன் போய் சொல்லியிருக்கான்னு சொன்னீங்க, ஆனால் அவன் போய் சொல்ல உண்மை தான் சொல்லியிருக்கான், அதனால் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை லூஸ் பண்ணோம். ஸோ லூஸ்னா யூ வில் டிஸ்கார்ட் இட் டு த டிஸ்கார்ட் பைல். ஓகே, இதே மாதிரி ஸோ சின்ஸ் அவனுக்கிட்ட டியூக் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்போ. ஓகே, ஸோ அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால அவனும் இந்த லூக்கை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து பாக்கி இருக்க ஸ்டாக்லேருந்து வேறு ஏதாவது ஒரு கார்டு எடுத்துப்பான், அவனோட எடுத்து அவன் வச்சுப்பான். ஓகே, நமக்கு எக்ஸ்ட்ரா கார்டு கிடையாது, ஏன்னா நம்ம தோற்றுட்டோம் இந்த ரவுண்டு. இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இது ஒரு அவுட்கம், 2வது அவுட்கம். 3வது அவுட்கம் என்னென்னா, அவங்ககிட்ட டியூக் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து ஃபாரின் எடுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ வந்து 2 காயின் எடுத்துட்டீங்க, அவங்ககிட்ட டியூக் இல்லை. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டியூக் இல்லை. நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு டியூக் இருக்குது, மொத்தமாகவே கேமில் 3 டியூக்கு தான் இருக்குது. வேறு யாராவது டியூக் சேலஞ்ச் சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டியூக் வேரிட்டியாக இருக்குன்னா, அவன் வந்து டியூக்னு சொல்கிறான்னா அவன் போய் சொல்கிறான்னு ஒரு 50% பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இருக்க ஒரு கார்டு அது அவங்ககிட்ட இருக்கணுங்கிறது வந்து ஒரு நியர் இம்பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து அவங்ககிட்ட இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் டிஸ்கார்ட் பண்ணுவான் யாருக்கும் காட்டாமல். ஏன்னா அவன் போய் சொல்லியிருக்கான், ஆனால் நமக்கு 2 ஃபாரின் எய்ட் கிடச்சிடும். ஏன்னா அவன் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அவனை, நமக்கு ஃபாரின் எய்ட் கிடச்சிடும். ரைட், அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லூஸ் பண்ணால் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கார்டு நம்ம கேரக்டர் எதுவும் என்னன்னு சொல்ல, நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபாரின் எய்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், விச் இஸ் கேரக்டர் அக்னாஸ்டிக். நீங்கள் என்ன கேரக்டர் இருந்தாலுமே இந்த ஃபஸ்ட்டு 3 ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், இன்கம், ஃபாரின் எய்ட் அண்ட் கூ நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபாரின் எய்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கூ என்னென்னா, நான் கேமில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க பேங்க்லேருந்து. ஸோ என்ன பர்பஸ் நான் காயின் கலெக்ட் பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு கூவோட இது படிச்சிங்கன்னா சூஸ் எ பிளேயர் டு லூஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இப்போது காயின் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட 7 காயின்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. 4 5 6 7 காயின்ஸ் ஆகிடுச்சுன்னா யூ கேன் சூஸ் எ பிளேயர். ஓகே, நீங்கள் இன்னொரு பிளேயரை சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் இவன்கிட்ட 2 கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. Okay, you can choose a player and coup basically the other player lose 1 influence. So அவன் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அவன் லூஸ் பண்ணும். He doesn't have to show us what card he is losing, but he will just discard it in the discard pile. யாருக்கும் காட்டாமல் இந்த discard pileல அப்படியே போட்டுடும். ஓகே, ஸோ அவனால் இந்த கூவை பிளாக்கே பண்ண முடியாது, கவுண்ட்ராக்ட் பண்ண முடியாது. கூ பண்ணால் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லூஸ் பண்ணி தான் the other player and the 7 coinsம் will go to the bank. ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் பேங்க் கொடுத்துடணும். ஓகே, நீங்கள் திருப்பியும் உங்கள்கிட்ட எதுவும் இருக்காது. ஸோ அகெயின் யூ நீட் டு பில்ட் காயின்ஸ், யூ நீட் டு கலெக்ட். ஸோ அந்த ப்ராசஸ் திருப்பியும் இட் வில் கோ. ஓகே, ஸோ இதான் கூ. ஸோ கூவுக்கு இன்னொரு என்னென்னா, நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ், லெட் மீ ஷோ இட் யூ, இஃப் யூ ஹேவ் 10+ காயின், ரைட், மஸ்ட் சூஸ் டு லான்ச் கூ. ஸோ உங்கள்கிட்ட 10 காயின்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம்.
நீங்கள் வந்து 14 காயின்ஸ் வந்துட்டு டபுள் கூலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 10 காயின்ஸ் ஆச்சுனாலே டிஃபால்ட்டாக யார் மேலேயாவது கூவை நீங்கள் லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ அண்ட் அதர் பிளேயர் ஹூம் யூஆர் லான்ச்சிங் against, they will lose one of their influence. If they have only one influence, they'll lose the game basically. And the influence கொடுத்துட்டு they'll lose the game. Okay. இப்போ இந்த 3 ஆக்ஷன் பார்த்தோம். ஸோ உங்கள்கிட்ட என்ன கார்டு இருந்தாலும் doesn't matter. You can do any one of the 3 actions listed here. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் from 4, 5, 6, 7, 8 இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் கார்டு இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லாமலையும் பண்ணலாம். பட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட டியூக் அண்ட் இந்த அசாசின் கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 கார்டு உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் ஓகே, அஸ் டியூக் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூ கேன் டூ அண்ட் டேக்ஸ் ஆக்ஷன்னா யூ கேன் கலெக்ட் 3 காயின்ஸ் ஃப்ரம் த பேங்க் அண்ட் உங்களோட ப்ளே ஏரியாவில் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ அதுதான் டியூக்கோட ஆக்ஷன். ஓகே, கவுண்டர் ஆக்ஷன் எப்போ ஆடுவோம்னா மற்ற பிளேயர்ஸ் டர்னில் யூ கேன் பேசிக்லி பிளாக் தேர் ஆக்ஷன். ஸோ அவங்க ஏதான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூக் வந்தோட கவுண்டர் ஆக்ஷன் வந்து பிளாக் ஃபாரினேட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி யாராவது ஃபாரினேட் பண்ணாங்கன்னா உங்கள்கிட்ட டியூக் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃபாரினேட் ஆக்ஷனை பிளாக் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் டூக் மெயின் ஆக்ஷன், டூக்கோட ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அசாசன் என்னென்னா உங்கள்கிட்ட 3 காயின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களோட ப்ளே ஏரியாவில். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள்கிட்ட அசாசன் இருந்தது, இன்னொரு டீம் மெம்பர் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட இந்த 2 அசாசன் கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனி கார்டு டசன்ட் மேட்டர். ஸோ உங்கள்கிட்ட 3 காயின் இருந்துச்சு, அசாசன் கார்டு இருந்துச்சுன்னா யூ கேன் give this 3 coin away to the bank and then you can assassinate a person. Assassination na nothing but choose a player to lose an influence. So நீ இன்னொரு பிளேயர்கிட்டேருந்து ஒரு கார்டு, அவங்களோட ஒரு கார்டை நீங்கள் லூஸ் பண்ண வைக்கலாம் அவங்கள்ட்டேருந்து. ஸோ நீங்கள் 3 காயின் போட்டுட்டீங்க பேங்க்லனா உங்கள்கிட்டேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க ட்ராப் பண்ணிடணும். ஓகே, ஸோ அகெயின் இந்த 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 இதில் வந்து அவங்க இந்த சினாரியோவில் என்ன ஆகும்னா 3 things can happen. Actually 4 things. நான் ஃபஸ்ட்டு 3 things என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் அந்த லாஸ்ட் ஒன் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள்கிட்ட நீங்கள் அசாசின் வச்சுருக்கீங்க. ஓகே, அவங்கள அசாசின் பண்ணுறீங்க இந்த 3 காயின் கொடுத்து. தே கேன் சேலஞ்ச் சேயிங் தட் யூ டோன்ட் ஹாவ் அசாசின். இது கேஸ் 1. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட அசாசின் இருக்குது காமிச்சிடுவீங்க. ஸோ அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட அசாசின் இல்லைன்னு சொல்லி, ஆனால் உங்கள்கிட்ட அசாசின் இருக்குது நீங்கள் காமிச்சிடுறீங்க. என்ன ஆகும்னா சேலஞ்ச் பண்ணதுக்கு ஒரு கார்டு, தப்பாக சேலஞ்ச் பண்ணதுக்கு, ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி அசாசின் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து நீங்கள் அசாசின் பண்ணீங்களே அவங்கள 3 காயின் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ 2 கார்டுமே போயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் சேலஞ்சிங் அன் அசாசினேஷன் கார்டு. ஸோ இந்த ஆப்போனண்ட் வந்து தப்பாக அசாசினேஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணனால he will lose both the card and he will lose the game. He's out of the game for this round. And the sense out of the game for the entire game. Second case வந்து உங்கள்கிட்ட அசாசினேஷன் கார்டு அசாசினே இல்லை, பட் நீங்கள் வந்து அசாசின் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி உங்கள் 3 காயினை நீங்கள் போட்டு அவங்கள அசாசின் பண்ண பார்க்குறீங்க டு த பேங்க். இப்போது அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட 2 அசாசின் இருக்குது, மொத்தமாகவே 3 அசாசின் தான் டெக்லே. ஸோ அதனால் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி ஒரு ரேண்டம் கெஸ் எடுக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்கள்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கார்டு நீங்கள் லூஸ் பண்ணிவிடுவீங்க, ரைட்? ஸோ தென் த கேம் கண்டினியூஸ். எதர் யூ சக்ஸஸ்ஃபுல்லி kill the other person or you fail to kill the other person, doesn't matter, you lose the 3 coins what you paid to the bank. So அதுதான் அசாசினேஷனோட பவர். ஸோ கவுண்டர் ஆக்ஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் டு ரீகேப் அந்த 3 சினாரியோ சொன்னீங்க. ஒன்று வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அசாசின் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள அசாசினேட் பண்ணுறீங்க. அப்போ அவங்க சேலஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட அசாசின் இருந்தால் உங்களுக்கு 2 கார்டுமே போயிடும். அது ஃபஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ வந்து உங்கள்கிட்ட அசாசின் இல்லை, ஆனால் அசாசின் எல்லாமே நீங்கள அசாசினேட் பண்ணுறீங்க 3 காயின் கொடுத்து. அவங்க சேலஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூ கேன் சூஸ் விச் எவர் யூ வாண்ட் அண்ட் தென் யூ கேன் கீப் த ஒன் யூ வாண்ட் அண்ட் தென் லூஸ் தி அதர் இன்ஃப்ளூயன்ஸ் டிஸ்கார்டட். ஓகே, அது வந்து செகண்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ வந்துட்டு டசன்ட் மேட்டர் யூ ஹவ் அசாசின் ஆர் நாட்,
if they are not challenging it, right? அந்த சினாரியோவில் என்ன ஆகும்னா நீங்கள் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டிஃபால்ட்டாக லூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க சேலஞ்ச் பண்ணல, ஸோ தே திங்க் யூ ஹாவ் அசாசின் அண்ட் தென் தே accept to go ahead with the action and then they lose one influence. அப்புறம் அவங்க அந்த ஒரு கார்டு வச்சு they'll continue the game. ஸோ இது 3 பாசிபிலிட்டி. சின்ஸ் இந்த அசாசினேஷன் பற்றி பேசுறதுனால there is one more card called as Contessa, அதாவது இந்த கார்டு. ஸோ Contessa எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பவர் என்னென்னா பிளாக் அசாசினேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி வச்சுருக்காங்க, இந்த கேஸில் நீங்கள் வந்து யூ ஆர் பேயிங் 3 coins, right, and then you are trying to assassinate this person. Doesn't matter you have assassin or not, but they can choose to block the assassination using Contessa. Okay, so இந்த மாதிரி கேஸில் அவங்கள்ட்ட Contessa இருக்குன்னு சொல்லி பிளாக் பண்ணாங்கன்னா now the turn comes back to the player, the actual player. So he'll get to challenge the counter action. So you can say they don't have Contessa and then you can challenge them, or you can agree saying that they have Contessa and then you just lose the cash and then just continue the round. So ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டர்னில் வந்து நீங்கள் 3 காயின் கொடுத்து யூ ஆர் ட்ரைங் டு அசாசினேட் ஹர். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் அவங்கள்ட்ட Contessa இருக்குது. ஓகே, நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அவங்க Contessa எடுத்து காட்டினாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லூஸ் பண்ணோம், அவங்க ஒரு புது கார்டு கட்டுலேருந்து எடுத்துப்பாங்க. So you will play with one influence until the end of the game. Second case வந்துட்டு அவங்கள்ட்ட Contessa இல்லை, ரைட், நீங்கள் அசாசினேட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்கள்ட்ட Contessa இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா Contessa பொய் சொன்னதுக்கு ஒரு கார்டு போகும், ப்ளஸ் நீங்கள் அசாசினேட் வேறு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு கார்டு. ஸோ பேசிக்லி தே லூஸ் த கேம். ஸோ இது ஒரு சினாரியோ வேர் தே லூஸ் போத் த கார்ட்ஸ். தேர்ட் பாசிபிலிட்டி என்னென்னா அவங்கள்ட்ட Contessa இருக்கோ இல்லையோ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க Contessa இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ அவங்கள்ட்ட Contessa இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அசாசினேட் பண்ணுறீங்க, அவங்க Contessa இருக்குன்னு சொல்லி பிளாக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபோர்ஃபீட் பண்ணிடலாம் அவங்க ரெண்டு. ஓகே, ஐ லூஸ் 3 coins, பட் ஐ திங்க் யூ ஹேவ் Contessa, ஐ எம் நாட் கண்டெஸ்டிங் யூ, வி கேன் ப்ரொசீட், த நெக்ஸ்ட் பிளேயர் வில் ஸ்டார்ட் பிளேயிங் ஹிஸ் டர்ன். அவன் என்ன ஆக்ஷன் வேணால் இதுலேருந்து எடுத்து பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த அசாசின் அண்ட் Contessaவோட காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து அம்பாசிடருங்கிறது வந்து யூ கேன் டேக் an ஆக்ஷன். பேசிக்லி நீங்கள் கட்லேருந்து, இங்கே கட்டு இருக்கும், இந்த கட்லேருந்து நீங்கள் 2 கார்டு எடுத்துகிட்டு உங்களோட 2 கார்டோடு எடுத்து 4 கார்டில் உங்களுக்கு வேணுங்கிற 2 கார்டை வச்சுட்டு பாக்கி 2 கார்டை எண்ட் ஆஃப் த டெக்கில் வச்சுடுங்க, பாட்டம் ஆஃப் த டெக்கில் வச்சுடுங்க. ஸோ நீங்கள் அம்பாசிடரே கூட திருப்பி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் யுவர் டிசிஷன். ஸோ டசன்ட் மேட்டர். ஸோ அதுதான் மெயின். ஸோ உங்களுக்கு பெட்டர் கார்ட்ஸ் வேணும், உங்களுக்கு வேறு ஏதான கேரக்டர் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கிளைம் ஆஸ் அம்பாசிடர். அகெயின் யூ டோன்ட் ஹேவ் டு பி அம்பாசிடர் டு டூ த ஆக்ஷன் ஆஃப் அம்பாசிடர், பட் யூ ஜஸ்ட் கிளைமிங். Again, anybody can challenge as a counter action, not as a counter action, but anybody can challenge saying நீங்கள் அம்பாசிடர் இல்லைன்னு. நீங்கள் அம்பாசிடராக இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கார்டு லூஸ் பண்ணுவான். அகைன் நீங்கள் ஒரு யார் சேலஞ்ச் பண்ணுவாங்களோ அவங்க ஒரு கார்டு லூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்னா இந்த அம்பாசிடரை காமிச்சிட்டு வேறு ஒரு கார்டு எடுத்துக்கலாம் உள்ளேருந்து. இஃப் உங்கள்கிட்ட அம்பாசிடர் இல்லை, இந்த 2 கார்டு இருக்குது, ஆனால் நீங்கள் அம்பாசிடர்னு சொல்லி சும்மா உள்ளே சேஞ்ச் பண்ண பார்க்குறீங்க, ஆனால் இல்லைனா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன கார்டுன்னு காட்ட வேணாம், நீங்கள் லூஸ் பண்ணுறது, நீங்கள் அதை எடுத்து சைடில் டிஸ்கார்ட் ஃபைலில் போட்டுடலாம். ஸோ இதுதான் அம்பாசிடர். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட கவுண்டர் ஆக்ஷன் என்னன்னு ஒரு மினிட்ல சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு கேப்டன் பற்றி சொன்னால் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கேப்டன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கேப்டன். ஸோ கேப்டன் வந்து கேன் ஸ்டீல் 2 coins. ஸோ உங்கள்கிட்ட காயின்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆஸ் அ கேப்டன் வாட் யூ கேன் டூ, யூ கேன் ஸ்டீல் 2 coins ஃப்ரம் எனி ஒன் பிளேயர். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு அகெயின் ஸோ தே கேன் let the steal to happen, so they don't have to do anything. Okay, you'll take 2 coins. That is one scenario. Second case, they can challenge saying that you don't have captain. You want a captain illame captain சொல்லி steal பண்ண பார்க்கலாம். Again you lose 1 influence. Same logic. இப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா they can block saying that they have ambassador or a captain, because captain and ambassador ஓட counter action பார்த்தீங்கன்னா they can block stealing. அவங்கள்ட்ட இல்லாமலே அவங்க வந்துட்டு they can
say they have ambassador or captain and they block stealing. So you have to decide whether to challenge them or not. In the case if they have ambassador, if they don't have ambassador and they claim as ambassador, then they'll lose one influence. Other scenario, if they have ambassador and they claim ambassador, and then if you challenge, you will lose one influence. Other case, you don't have to challenge them at all. ஸோ நீங்கள் வந்து கேப்டனை சொல்லி ஸ்டீல் பண்ண பார்க்குறீங்க, அவங்க அம்பாசிடர்னு சொல்லி பிளாக் பண்ணுறாங்க, பட் யூ ஸ்டில் ஹாவ் அ டவுட் தே மைட் ஹாவ் அம்பாசிடர், யூ கேன் ஜஸ்ட் forfeit your turn, then the play continues, the next player will play. So that's how the game goes. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போது நம்ம ஒரு குயிக்காக ஒரு கேம் ஆடி பார்ப்போம். ஸோ தட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு ப்ளே த கேம் அண்ட் தென் எப்படி பேசிக்காக போய் சொல்லணும் கேம்லன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரைட், தேங்க்யூ. ஓகே, இப்போது நாங்கள் வந்து ஒரு 2 player கேம் செட் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக என்ன ரூல் சொன்னேன்னா எவ்ரி பிளேயர் கெட் 2 coins சொல்லியிருந்தேன். பட் ஆனால் 2 player கேமுக்கு வந்து ஒரு சின்ன கேவியட்டை, ஃபர்ஸ்ட் பிளேயர் வில் கெட் 1 coin, செகண்ட் பிளேயர் வில் கெட் 2 coins. ஓகே ரைட். ஸோ இப்போ நான் ரெண்டு கார்டு போட போகிறேன். அப்புறம் I'm going to keep the deck on this side. Okay, she gets to pick 2 coins. ஸோ நம்ம கார்டு ஒண்டி பார்க்கலாம். ஓகே, என்னோட டர்ன் இது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு claim as captain and steal 2 coins from her. I am going to block your action. என்கிட்டயும் கேப்டன் இருக்கு. Okay, I'll let it go. You can continue your turn. I am going to claim as Duke. I'm Duke. So நான் வந்து 3 காயின் எடுத்துக்க போறேன் பேங்க்ல இருந்து. Are you going to challenge that? I'm going to challenge it. You are not Duke. So this is a wrong challenge. I actually have Duke, which means Maru is going to lose 1 character. இப்போ நம்ம ஒரு கார்டு லூஸ் பண்ணோம். எது லூஸ் பண்ணலாம்? ஸோ இது லூஸ் பண்ணலாமா? ஓகே, அவள் ஒரு கேரக்டர் அதை டியூக் ரிவீல் பண்ணதுனால he is going to pick another new card. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு கார்டு தான் இருக்குது, அவகிட்ட 2 கார்டு இருக்குது. ஓகே, I'm going to take foreign aid. ஏன்னா அவகிட்ட இப்போ கேப்டன் போயிடுச்சு, சாரி டியூக் போயிடுச்சு வெளில. ஸோ அவகிட்ட இந்த புது கார்டு வந்து டியூக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் இன்கமுக்கு பதிலாக இந்த வாட்டி ஃபாரின் எய்ட் எடுத்தேன் 2 coin. ஸோ அவளால் டியூக்காக பிளாக் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. Okay, I'm not going to block that. இப்போ என்னோட turn. I'm going to steal 2 coins from you as captain. I'm blocking as captain. I'm going to challenge that. நம்ம பிளாக் பண்ணோம் கேப்டன்னு, ஆனால் என்கிட்ட கான்டெஸ்டாக தான் இருந்தது. ஸோ இந்த வாட்டி அதனால் இந்த கார்டு நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேம் நம்ம தோற்றுட்டோம். ஸோ இன்னொரு கேம் பார்க்கலாம் வேறு என்ன காம்பினேஷன் வருதுன்ட்டு. இந்த வாட்டி வின்னர்ஸ் டு ப்ளே. I'm going to start. So நான் வந்து இந்த டர்ன் சும்மா இன்கம் எடுக்க போறேன் 1 coin. ஓகே, அவங்க இன்கம் எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி அப்படின்னா டியூக் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை என்ன இருந்தால் டியூக் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாரின் எய்ட் எடுப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபாரின் எய்ட். I'm not going to block that. She is not going to block it. Okay, இப்போ நான் வந்து 2 coin I'm going to steal from you as captain. I am blocking you as ambassador. I am going to challenge that. அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி லக்லி நம்மக்கிட்ட அம்பாசிடர் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டீல் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டீல் இல்லை. ஸோ அந்த 2 காயின் எனக்கு திருப்பி வந்துடும். ஸோ சௌமியா வந்து அந்த 2 கார்டுலேருந்து ஏதோ ஒரு கார்டு அவங்க வந்து லூஸ் பண்ணணும்.
ஸோ Okay. ஷீ டிசைடட் டு லூஸ் ஒன் ஆஃப் ஹர் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நான் வந்து இந்த கார்டு காமிச்சதுனால இந்த கார்டு எனக்கு போயிடும், வேற ஒரு புது கார்டு கிடைக்கும் இந்த கேம். இப்போ என்னோட டர்ன். அவங்க வந்து இந்த வாட்டி என்ன பண்ணலான்னா, we will 3 காயின் இருக்கு நம்மக்கிட்ட. வில் ட்ரை டு அசாசினேட் her. I'm going to block as Contessa. I challenge it. அவங்ககிட்ட கான்டஸா இல்லை. I was bluffing. என்கிட்ட Contessa இல்ல. So it was a successful challenge, which means I lose this character and I have no cards left in the game. So Maru wins. Yeah. ஹாய், நான் சாம். இப்போ நானும் மறு ஒரு 2 பிளேயர் கேம் வந்து எப்படி ஆடுவோன்னு காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்கை ஷஃபில் பண்ணிவிட்டு ஈச் பிளேயர் கெட்ஸ் 2 cards. அண்ட் 2 பிளேயர் கேமில் வந்து ஸ்டார்டிங் பிளேயர் கெட்ஸ் ஜஸ்ட் 1 coin and the second player will get 2 coins. Okay, so இதுதான் என்னோட cards which I'm not going to show to Maru. சரி, இது ஆடலாமா? Okay, I'm going to claim as Duke and நான் வந்து 3 coin எடுக்க போகிறேன் பேங்க்லேருந்து. I'm not challenging. You can take 3 coins. Okay, thank you. 3 coin. Maru turn. I'm taking income. So income na ஒரு coin எடுத்துட்டேன். Okay, so okay, that cannot be blocked. இப்போ வந்து I'm going to try and steal 2 coins from Maru. I'm as blocking captain. as the steal as ambassador. இப்போ மறு நஜத்தை சொல்கிறானா பொய் சொல்கிறானா? Okay, this time we'll give it a pass. So I don't get to steal 2 coins from him. நான் என் கார்டை சௌமியாக்கு தெரியாமல் காட்டுறேன், சும்மா பாருங்க. ஓகே, ஓகே. அவங்க ரிட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னோட ரிட்டர்ன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, சௌமியாவை அசாசினேட் பண்ண போகிறேன். அசாசின், ஐம் கோயிங் டு அசாசினேட் யூ. 3 coins பேங்க்கு கொடுத்துட்டு ஐம் கோயிங் டு அசாசினேட் யூ. இதுதான் என்கிட்ட இருக்கிற கார்ட்ஸ். இப்போது என்கிட்ட கான்டஸாக இருக்கிறதுனால நான் வந்து அதை பிளாக் பண்ண போகிறேன், இந்த அசாசினேஷனை. அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள்கிட்ட கான்டஸாக இல்லை. கண்டுபிடிச்சிட்டான். ஸோ basically he rightly found out that I don't have Contessa and I was bluffing, so I have to lose one of my cards இப்போ. ஸோ இந்த கார்டு நான் லூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஸோ அந்த கார்டும் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க, ஏன்னா நான் உங்களை அசாசினேட் பண்ணியிருக்கேன். ஓ யா, ஓகே. ஸோ அசாசினேட் வந்து ராங்லி சேலஞ்ச் பண்ணால் இதுதான் ப்ராப்ளம். அசாசினேஷன் ஆனதுனால ஐ லூஸ் 1 card, ப்ளஸ் தப்பாக சேலஞ்ச் தப்பாக கான்டஸாக கிளைம் பண்ணுறதுனால, ப்ளஃப் பண்ணதுனால ஐ லூஸ் 1 more influence. ஸோ ஐ எம் அவுட் ஆஃப் த கேம் அண்ட் Maru wins. ஓகே, இப்போ செகண்ட் கேம் ஆட போகிறோம். இதுதான் என்கிட்ட இருக்கிற கார்ட்ஸ். என்னோட கார்டும் காட்டுறேன் சௌமியாக்கு தெரியாமல். Okay, I'm going to start. As Duke, I'm going to take 3 coins from the bank. As a captain, I want to steal 2 coins from you.
I'm going to block as captain. Okay, I'm not challenging you. Your turn. Okay. Again as duke, I'm going to take 3 coins from the bank. I'll take 1 coin as income. Since I have 7 coins, I have the option of performing coup. I can pay 7 coins and make Maru lose ஒரு character. So நான் coup perform பண்ண போறேன் and I'm going to pay 7 coins. So Maru cannot challenge that action or block it. So I lose 1 card. So her turn is over. She lost all the coins. Now my turn. As an assassin, I'm going to assassinate her by giving away 3 coins. இப்போ என்கிட்ட கான்டஸாக இல்லை. ஸோ நான் வந்து I have to lose 1 character. ஸோ அதனால நான் இந்த கேரக்டர் லூஸ் பண்ண போகிறேன். I don't need to show him what I'm losing. Your turn. My turn. Your turn. As duke, I'm going to take 3 coins from the bank. Challenging? Are you going to challenge? No. Okay, thank you. One coin income. Again, 3 coins as duke. I'm stealing 2 coins from you as captain. Okay, I'm going to allow that. Okay. என்கிட்ட இப்போ ambassador or captain இருந்தால் I could have blocked it, but I don't have. So I'm going to allow that. Your turn. I'm going to take 3 coins as duke. I'm going to take 2 more as captain. Okay. I'm not sure அவங்ககிட்ட கேப்டன் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ I'm going to call out his bluff and நான் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன். Sure. Yeah. Unfortunately, captain இல்லை, அவள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா. So I'm out of the game. She wins, but I don't know அவள் என்ன வச்சிருக்கான்ட்டு. So Cool. So I win the game. she wins the game.